பச்சை பயிறுனாலே ஆரோக்கியமான பருப்பு வகையில முக்கியமான ஒண்ணு. அந்த பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சிருந்து சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியமான ஒண்ணும் கூட. அப்படி முளைக்கட்டி வச்சிருந்த பச்சை பயிரை மசாலாக்கெல்லாம் சேர்த்து உரல்ல ஆட்டி கீரை வெங்காயம் எல்லாம் சேர்த்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில வடையாவும் போண்டாவாவும் எங்க பாட்டி எங்களுக்கு சுட்டு கொடுத்தாங்க. அதை தயிர்ல முக்கி சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. நாங்க பச்சை பயிறு போண்டா சுடுறதுக்காக 1/2 கிலோ பச்சை பயிரை பயன்படுத்திக்கிட்டோம். 1/2 கிலோ பச்சை பயிரையும் ஒரு நாளைக்கு முன்னாடி முளைக்கட்டி வச்சிருந்து இப்ப அதை பயன்படுத்த போறோம். இப்ப பச்சை பயிறு போண்டாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்தரலாம். ஒரு கையளவு தண்டிக்கீரை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெள்ளை பூண்டு, 4 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய். இப்ப நம்ம முளைக்கட்டி வச்சிருந்த பச்சை பயிரில் கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்ப வெள்ளை பூண்டையும் சேர்த்துட்டு உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை ஓரளவு அரைப்பருப்பா ஆட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் சரியான பதம். இப்ப போண்டா கூட சேர்க்கறதுக்கு கீரையை துண்டு துண்டா அரிய ஆரம்பிச்சுக்கலாம். நாம எடுத்துக்கிட்ட தண்டிக்கீரை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்ப துண்டு துண்டா அரிஞ்சு எடுத்துக்கலாம். அரிஞ்சு கீரை எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு நம்ம ஆட்டி வச்சிருந்த பச்சை பயிறு மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்க 4 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருந்த 6 பச்சை மிளகாயமும் சேர்த்துக்கலாம். இப்ப போண்டா சுடுறதுக்காக மாவை நல்லா கலக்கி தயார் பண்ணி வச்சுக்கலாம். போண்டாவா சுடுறதுக்காக வடை சட்டியில கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப பச்சை பயிறு மாவை உருண்டை பிடிச்சி எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெயில சேர்த்த பச்சை பயிறு போண்டா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறமாற ஆரம்பிச்சிருச்சு. பச்சை பயிறு போண்டா இந்த நிறம் வந்ததும் எடுத்துடலாம். இதே போல மீதி இருக்க மாவுலையும் போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். போண்டாவும் சுடலாம், இல்லனா இந்த மாதிரி வடையாவும் தட்டி போடலாம்.
பச்சை பயிறு வடை போண்டா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இப்ப கொஞ்சம் தயிர் கூட, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி பச்சை பயிறு வடை கூட சேர்த்து சாப்பிட போறோம். ஆரோக்கியமான இந்த பச்சை பயிறு போண்டா அவ்வளவு அருமையா இருந்தது. அதுலயும் குறிப்பா பச்சை பயிறு தயிர் வடை அவ்வளவு அருமையா இருந்தது.